வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இந்த ஒரு ஸ்பெஷலான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். பழங்காலத்து சூப்பர் சோல்ஜர் சாமியார்களை பத்தி நீங்க எப்பவாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம கதிரியக்கத்தன்மை கொண்ட ஆனா காலப்போக்கில் முற்றிலுமாக மறக்கப்பட்டு போன ஒரு மர்மமான சித்த மருத்துவ முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேட்கவே ரொம்ப கியூரியஸா இருக்குல்ல? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அதனால தயவு செஞ்சு இந்த அலசல கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நமக்குன்னு சொந்தமா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான விடையத்தான் நாம தேட போறோம். நம்ம பழங்கால இந்திய அறிவியலும் எதிர்கால தொழில்நுட்பங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுன்னு பார்க்கும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன்னா இப்படிதான் இருக்கும்னு நீங்க இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்த அந்த எண்ணமே முற்றிலுமா உடைஞ்சிடும். கண்டிப்பா சொல்றேன், உங்க மைண்டே ப்ளோ ஆக போகுது. இதுக்கெல்லாம் அடிப்படையா அமைஞ்சது பிரபலமான தமிழ் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதின விசும்பு அப்படிங்கிற புத்தகம் தாங்க. இவருடைய மைய கருத்தே என்னன்னா, உண்மையான இந்திய அறிவியல் புனைக்கதை, அதாவது நம்ம ஊரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வெறும் மேற்கத்திய பாணிய அப்படியே காப்பியடிக்கிறது கிடையாது. இது நம்ம மண்ணோட அறிவியலையும் தத்துவங்களையும் அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட ஒரு தனித்துவமான படைப்பு. இப்போ வெஸ்டர்ன் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது எப்போவுமே விண்வெளி பயணம், எதிர்கால கேட்ஜெட்ஸ், ஏலியன்ஸ்னு வெளிப்புற தேடல்களை நோக்கியே தான் இருக்கும் இல்லையா? ஆனா ஜெயமோகன் அவர்கள் சொல்ற இந்த இந்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் மனித மனசுக்கு உள்ளே நடக்கிற ஒரு ஆழமான தேடல். சித்த மருத்துவம், யோகா, பழங்கால ரகசியங்கள்னு நம்மளோட உள்நோக்கிய பயணத்தை இது முன்னிறுத்துது. வெளியில மெஷின்களை தேடி போறதுக்கு பதிலா நமக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை தேடி போறது தான் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே, இப்போ இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். பகுதி 1, 5வது மருந்து, ஒரு சித்த ரகசியம். நம்ம பழங்கால சித்த மருத்துவத்துல வியக்க வைக்கிற 4 படிநிலைகள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? முதல்ல தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுற அஜீவன் மருந்துகள். 2வது விலங்குகளிலிருந்து எடுக்கப்படுற ஜீவன். 3வது உலோகங்கள், ரசாயனங்களை வச்சு உருவாக்கப்படுற ரசாயனம். ஆனா இது எல்லாத்தையும் விட அட்வான்ஸ்டா 4வது ஒரு படிநிலை இருக்கு. அதுதான் கதிர்வீச்சு. அதாவது தங்கம், பாதரசம் மாதிரியான உலோகங்களை வச்சு உருவாக்கப்படுற சாஃப்ட் ரேடியேஷன், அதாவது மென்மையான கதிரியக்க தன்மை கொண்ட மருந்துகள். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு அறிவியலை நம்ம ஆட்கள் கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கும் போதே புல்லரிக்குதில்ல? ஒரு சூப்பரான கோட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நவீன மருத்துவம் வைரஸ அழிக்க நினைக்குது, ஆனா பழங்கால மருத்துவம் உடம்போட ஒட்டுமொத்த உள் சூழலையே மாத்தி அமைக்குது. இத ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த கதையில தலவாய் அப்படின்னு ஒரு டாக்டர் வராரு. தொடர்ந்து உருமாறிக்கிட்டே இருக்கிற, குணப்படுத்தவே முடியாத ஒரு பயங்கரமான நவீன வைரஸ அழிக்க அவர் இந்த 4வது கதிரியக்க மருந்த பயன்படுத்தி சக்சஸ் ஆகுறாரு. நோயை அட்டாக் பண்றதை விட நம்ம உடம்பையே அந்த நோய்க்கு அப்பாற்பட்டதா மாத்துறது தான் இதோட கான்செப்ட். ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி இருக்குல்ல? ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுல ஒரு மிகப்பெரிய, ரொம்பவே திகழான ஒரு ஆபத்தும் இருக்கு. ஒருவேளை இந்த தீவிரமான கதிரியக்க மருந்திலிருந்தும் அந்த வைரஸ் தப்பிச்சு தன்னைத்தானே இவால்வ் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அது ஒட்டுமொத்த மனித குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பேரழிவு வைரஸா மாறிடும். அதனாலதான் இதைவிட அட்வான்ஸ்டான 5வது ஒரு மருந்து தேவைப்படுமா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கேள்வியும் எழுப்பப்படுது. இது நிஜமாவே இயற்கையோட நாம நடத்துற ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தான். சரி, இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். பகுதி 2, உள்நோக்கு பறவை, ஒரு உளவியல் ரகசியம். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தாண்டி மனிதர்களோட உணர்வுகளை, மனச எப்படி மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பாப்போம். இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். வர்மர்கள் அப்படின்னு ஒரு ரகசிய பிரிவு இருந்திருக்காங்க. அவங்க சந்து அப்படிங்கிற ஒரு பழங்கால ட்ரக்க ஒரு ஆயுதமாவே பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, மூளையில டோபமைன் அளவை செயற்கையா பல மடங்கு ஸ்பைக் பண்றது மூலமா வலியே தெரியாத அசுர பலம் கொண்ட சூப்பர் சோல்ஜர்களா சாதாரண சாமியார்களை அவங்க மாத்திருக்காங்க. மத நம்பிக்கைய எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான போர் ஆயுதமா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இதுல இருக்கிற அந்த பிரில்லியண்டான உளவியல் ஒப்பீட்டை நம்ம கவனிக்கணும். ஒரு பக்கம் தூய்மையான அதி தீவிரமான மத நம்பிக்கை, இன்னொரு பக்கம் மருத்துவ ரீதியா நம்ம சொல்லக்கூடிய மனப்பிறழ்வு, அதாவது ஸ்கிசோஃப்ரீனியா. நவீன மனநல மருத்துவர்கள் அந்த பழங்கால சாமியார்களோட செயற்கையான மத வெறிய நேரடியா ஒரு கிளினிக்கல் பைத்தியக்காரத்தனத்தோட ஒப்பிடுறத இந்த புத்தகம் ரொம்பவே நுட்பமா விவரிக்குது. மனித மனசோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா கேள்விக்குள்ளாக்குது. நாம இப்போ இந்த அலசலோட கடைசி ரொம்பவே மைண்ட் பெண்டிங்கான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 3, மெட்டாஃபிக்ஷன், இலக்கியத்தின் எதிர்காலம்.
எதிர்காலத்துல மனித சிந்தனைகள் எப்படி டிஜிட்டல் பரிணாமம் அடைய போகுது அப்படிங்கறத இந்த டைம்லைன் ரொம்ப தெளிவா காட்டுது. முதல்ல 2040கள்ல டிஜிட்டல் ஹைப்பர் டெக்ஸ்ட்களும் ஆப் நாவல்களும் பரவலாகுது. அப்புறம் 2088ல தூய்மையான மெட்டா ஃபிக்ஷன் உருவாக்கப்படுது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல 2868ஆம் வருஷத்துல என்ன நடக்குது தெரியுமா? ஒட்டுமொத்த மனித மனங்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரே உலகளாவிய நெட்வொர்க்கா ஒரு சிங்கிள் குளோபல் பிரெயினா மாறிடுது. அதாவது மனுஷங்களுக்குன்னு தனிப்பட்ட சிந்தனை, தனி அடையாளம் அப்படிங்கிற ஒண்ணு அந்த எதிர்காலத்துல இருக்கவே இருக்காது. நோ வே, நினைச்சு பார்க்கவே தலை சுத்துதில்ல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். அப்படி தனி மனித சிந்தனைன்னு ஒன்னு இல்லாத அந்த தொலைதூர எதிர்காலத்துல இலக்கியம் எதுக்கு பயன்படும்? அங்கேதான் கதைகள் உள்ள வருது. எல்லாரும் ஒரே மூளையா செயல்படுற அந்த எதிர்கால மனிதர்களை அவங்களோட தனிப்பட்ட பழங்கால வரலாறோட இணைக்கிற ஒரு ரகசிய பாலமா, ரொம்பவே முக்கியமான ஒரு கருவியா இந்த இலக்கியம்தான் செயல்படும்னு இந்த புத்தகம் விளக்குது. தனி மனிதர்களா நாம யாரு அப்படிங்கிற அந்த கடந்த காலத்தை ஞாபகப்படுத்த இந்த கதைகள் மட்டுமே நம்மள தாங்கி பிடிக்கும். ஃபைனலா உங்க சிந்தனைக்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்மளோட உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாமே சேர்ந்து ஒரே டிஜிட்டல் வலையமைப்பா மாறினா மனித குலத்துக்கு என்ன நடக்கும்? நம்ம தொடர்ந்து மனுஷங்களா இருப்போமா, இல்ல வேறொரு உயிரினமா மாறிடுவோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க பதில மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டுற அலசல்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திப்போம்.